இசை குளியல் என்ற பெயரில் நமது முன்னோர்கள் ஆயிரம் வருடங்களாக ஹாப்பியாக அதிருது. அதில் ஏற்படுற அந்த மாற்றத்தை கவனிங்க. இப்படி நாம் இதை தண்ணி ஊற்றி செய்யும் பொழுது எப்படி அந்த அதிர்வுகளை நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்களோ, 432 ஹெர்ட்ஸ் இந்த அதிர்வுகளில் தான் உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் புதுசாக மாறுது, மனம் அமைதியாக இருக்குது. இது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலமாக வர ஒரு சப்தத்தை விட நேரடியாக வரும் சப்தம் அதை விட 1000 மடங்கு நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா, பாரா சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்கு. நமது உடம்பில் உள்ள சக்கரங்களை இது டியூன் பண்ணும், ஸ்டிமுலேட் பண்ணும். இந்த இசையில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, தனித்துவம் என்னென்னா, அன்பே தெய்வம், இசையும் வாழ்வியலும், இசையும் மனமும். இசை நமது வாழ்வில் ஒரு அங்கம். சிறியவர் முதல் பெரியவர் வரை, பிறப்பு முதல் இறப்பு வரை இசை நம்ம கூடவே இருக்குது. இதை ஆயிரக்கணக்கான வருடங்களாக இசை சிகிச்சை, சவுண்ட் ஹீலிங், சவுண்ட் பாத், இசை குளியல் என்ற பெயரில் நமது முன்னோர்கள் ஆயிரம் வருடங்களாக இசையை வைத்து சிகிச்சை செய்திருக்கிறார்கள். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பிருந்து இந்தியா, எகிப்த், இந்த பிரமிட் இருக்கிற ஏரியா, திபெத்தியன், சைனீஸ், இது மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் நமது முன்னோர்கள் இசையை வைத்து, அதிர்வுகளை வைத்து சிகிச்சை அளித்து வந்திருக்கிறார்கள். த சவுண்ட் ஹீலிங், ஒலி சிகிச்சை, இசை தெரப்பி, மியூசிக் தெரப்பி, இப்படி பல்வேறு பெயர்களை. மெடிடேஷன் பவுல், சிங்கிங் பவுல், ஓம்கார கிண்ணங்கள், இது போன்ற ஒரு சிறிய உபகரணத்தை வைத்து நாம் ஒரு சப்தத்தை எழுப்புவதன் மூலியமாக உடலையும் மனதையும் ஆன்மாவையும் உற்சாகமாக இருக்க செய்ய முடியும். இந்த செல்ஃபோனில் நீங்கள் ஒரு மியூசிக் போட்டு கேட்குறீங்க, ஸ்பீக்கரில், இப்படி எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணி அதனால் வர இசையினால் நம்ம மனம் நிம்மதியாக இருக்கும், உடல் நோய் குணமாகும், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலமாக வர ஒரு சப்தத்தை விட நேரடியாக வரும் சப்தம் அதை விட 1000 மடங்கு நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். பெனிஃபிட் ஜாஸ்தி. நீங்கள் புரிஞ்சுக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் தியானம் பண்ணும் பொழுது எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எதையுமே பயன்படுத்தாமல், எலக்ட்ரானிக் மூலமாக உற்பத்தி ஆகிற இந்த ஸ்பீக்கர், ஃபோன், இதெல்லாம் பயன்படுத்தாமல் நேரடியாக ஒரு இசை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வரும் பொழுது கேட்கும் பொழுது பலன் மிக 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 அதிகம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த சிங்கிங் பவுல், இதோட கான்செப்ட், தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. 432 ஹெர்ட்ஸ் இந்த அதிர்வுகளில் தான் உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் புதுசாக மாறுது, மனம் அமைதியாக இருக்குது. இது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 432 ஹெர்ட்ஸ் அதுக்கு ஈக்குவலாக அது கொடுக்குற எல்லா பெனிஃபிட்டையும் இந்த சிங்கிங் பவுல் உங்களுக்கு கொடுக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா, பாரா சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்குது. இந்த நர்வ் சிஸ்டம் டேமேஜ் ஆச்சுன்னா, இல்லை அதில் சில சிக்கல் வந்துச்சுன்னா, அது சம்பந்தப்பட்ட உடல் வியாதிகள், மனவியாதிகள் வரும். இந்த பாரா சிம்பத்தட்டிக் நர்வ், இதை சரி பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதில் ரொம்ப ஈஸியான ஒரு வழி மெடிடேஷன் பவுல். 2, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், மன உளைச்சல்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ், இது மன அழுத்தத்தை சரி செய்கிற, ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுற எளிமையான ஒரு உபகரணம், ஒரு வழி. ஸ்ட்ரெஸ் ரிலீஸ், மன உளைச்சலை தீர்க்கும் ஒரு விஷயம். பிபி, ரத்த அழுத்த நோய் உள்ளவங்க உடனடியாக இருக்கிறதுலையே ஃபாஸ்ட்டாக, குயிக்காக ரத்த அழுத்தத்தை தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். நமது உடம்பில் உள்ள சக்கரங்களை இது டியூன் பண்ணும், ஸ்டிமுலேட் பண்ணும். பல வியாதிகளுக்கு என்ன காரணம்னா, சக்கரங்கள் ஒழுங்காக இல்லாமல் இருக்கும். சக்கரங்களை ஒழுங்கு செய்கிறது, ஸ்டிமுலேட் பண்ணுறது இந்த சிங்கிங் பவுல், ஓம்கார கிண்ணம் உங்களுக்கு உதவி செய்யும். நமது உடம்பில் உள்ள அனைத்து செல்களையும் ரீஜென்ரேட் பண்ணும். நோயுள்ள செல்லையெல்லாம் ஆரோக்கிய செல்லாக மாற்றும், புது செல்கள் உருவாகும். பிரெயின் ரிலேட்டட் டிசீஸ், மூளை சம்பந்தப்பட்ட எந்த வியாதியாக இருந்தாலும்,
பார்க்கின்சன், பிரெயின் டியூமர், பக்கவாதம், ஞாபக சக்தி குறைவு, மெமரி லாஸ், கோமா, இது போன்ற பிரெயின் சம்பந்தப்பட்ட, மூளை சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் இது ஒரு அருமையான, மிக எளிமையான வைத்தியம். மூளை சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட இருக்கிறவங்க நீங்கள் இந்த இசை எழுப்புவதன் மூலியமாக அவர்களை குணப்படுத்த முடியும். நமது மனதில் உள்ள எண்ண கழிவுகள் வெளியேறுவதற்கான, அதை துடைச்சு சுத்தம் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான எளிமையான வழி. எண்ண கழிவுகள் நீக்குவதற்கு இதை பயன்படுத்தலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் எளிமையான அற்புதமான ஒரு தீர்வு. இந்த சிங்கிங் பவுல் ஓங்கார கிண்ணத்தை பயன்படுத்தி வர இசை நமது உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இப்போ வர இந்த வைரஸ் காய்ச்சலுக்கெல்லாம் வைரஸை விட நமது இம்யூன் பவர் அதிகமாக இருந்தால் நம்ம ஜெயிச்சிட்டோம். வைரஸை விட நமது இம்யூன் பவர் கம்மியாக இருந்தால் தோத்துட்டோம். வைரஸை ஒழிக்க முடியாது, ஆனால் நமது இம்யூன் பவர் அதிகரிக்கலாம். நமது இம்யூன் சிஸ்டம் எனப்படும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் செய்வதன் மூலியமாக நாம் வைரஸ்களை ஜெயிக்க முடியும். அதற்கு சிங்கிங் பவுல், இந்த பாடும் கிண்ணத்தை பயன்படுத்தலாம். பாடும் கிண்ணத்திலிருந்து வரும் சப்தம் நமது உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மிக எளிமையான வழி. பிரசவம், கர்ப்ப காலத்தில் உள்ள பெண்களுக்கு இந்த இசை கேட்கும் பொழுது சுகப்பிரசவம் நடக்கும். இதை நீங்கள் பெயின் கில்லருக்கு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வலி வரும் பொழுதும் யூஸ் பண்ணலாம், இல்லை மற்றவங்களுக்கு வலி வரும் பொழுது நீங்கள் இசையை ஏற்படுத்தி நீங்கள் அவங்கள குணப்படுத்தலாம். இது ஒரு அருமையான, எளிமையான, இயற்கையான வலி நிவாரணி அப்படிங்கிற பெயின் கில்லர். மாணவர்கள் இந்த மெமரி கெப்பாசிட்டி, அதாவது ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு, குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த சவுண்டு கேட்கும் பொழுது கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். படித்தது மண்டையில் உட்காரும், புரியும். இந்த இசையில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, தனித்துவம் என்னென்னா, உடனடியாக தியான நிலைக்கு செல்ல முடியும். பொதுவாக நம்ம தியானத்தில் உட்காந்தோம்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. இன்னும் பெரிய பெரிய தியானம் தெரிஞ்சவங்களே தியானத்துக்கு போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இந்த பாடும் கிண்ணங்கள் உங்களை உடனடியாக குயிக் டைமில் குயிக்காக மெடிடேஷன் ஸ்டேட்டு கொண்டு போகும். மெடிடேஷன் ஸ்டேட்னா என்னென்னா தியான நிலை. இந்த சிங்கிங் பவுலை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு இப்போ நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதை பயன்படுத்தும் போது இதை உள்ளங்கையில் வைக்கணும். உள்ளங்கையில் வச்சு இந்த கையை பிடிச்சிடக்கூடாது. பிடிச்சிங்கன்னா சவுண்டு வராது. விரல்கள் விலகி இருக்கணும். பாருங்கள், விரல்கள் கீழ் நோக்கி இருக்கணும். கரெக்டாக அந்த உள்ளங்கையில் தான் அந்த பவுல் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சப்தம் வரும். பாருங்கள், இந்த ஒரு குச்சி கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, சமணங்கால் போட்டு உட்காந்து முதுகு நேராக வச்சுக்கிட்டு கண்ணை மூடியோ கண்ணை திறந்தோ, சரிங்களா, இல்லை சேரில் உட்காந்துட்டு சோபாவில் உட்காந்துட்டு எங்கே வேணால் உட்காந்து செய்யலாம். உட்காந்துட்டு பாருங்கள், இது இதில் பக்கவாட்டில் ஒரு கோடு மாதிரி இருக்கும். இந்த கோட்டில் பாருங்கள், இப்படி வைக்கிறீங்க, சுற்றுறீங்க, அவ்வளோதான். இதை கரெக்டாக சுற்றும் பொழுது இதுலேருந்து சப்தம் வரும். இந்த சிங்கிங் பவுல் பாடும் கிண்ணங்களை பயன்படுத்தும் பொழுது ஒன்று இங்கே பாருங்கள், ஒரு தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் சுற்றலாம். இல்லை சுற்றுனீங்கன்னா தானாக சத்தம் வரும். 2 விதமாக பயன்படுத்தலாம். பாருங்கள், ஒரு தட்டு தட்டிடுங்க, ஒரு தட்டு தட்டிட்டு சுற்றும் பொழுது சத்தம் வரும். இல்லைன்னா நீங்கள் தட்டாமல் கூட சுற்றலாம், சுற்றும் போது சத்தம் வரும். ரொம்ப எளிமையானது, பயன்படுத்துகிறது ரொம்ப எளிமையானது. முக்கியமான விஷயங்க, இந்த சவுண்டு உங்களுக்கு வரணும்னா கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். உங்கள் கவனம் இதில் வந்தால் மட்டும்தான் சப்தம் வரும், ஆனால் வராது.
இது நீங்களே செய்கிறது மூலமாக கிடைக்கிறது தான் இருக்கிறதுலே அதிக பெனிஃபிட். பாருங்க, இந்த சிங்கிங் பவுலை மற்றவங்க வாசித்து உட்கார்ந்து கேட்கும் பொழுது ஒரு விதமான லாபம் கிடைக்கும். ஆனால் நாமளாக செய்யும் பொழுது கிடைக்கிறது தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். ஏன் தெரியுமா? நமது கவனம் ஒரே இடத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த சப்தம் வரும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிங்கன்னா உங்கள் கவனம் எங்காவது போயிடுச்சு, சவுண்டு நின்றும். அப்போ இந்த சப்தத்தை தொடர்ந்து உருவாக்கணும்னா இது ஒரு தியானம். மற்றவங்க உருவாக்கும் போது நம்ம உட்கார்ந்துருந்தா கூட மனசு எங்கேயாவது போகும். நீங்களே செய்யும் பொழுது நீங்கள் முழுமையாக மனதை குவித்தால் மட்டும்தான் இந்த சப்தத்தை தொடர்ந்து எழுப்ப முடியும். எனவே நீங்களே செய்யுங்க, தனியாக உட்காந்து செய்யுங்க. இருக்கிறதுலையே தனியாக உட்காந்து நீங்களே செய்யும் பொழுது கிடைக்கிற லாபம் தான் இருக்கிறதுலையே அதிகம். எனவே எப்பப்பெல்லாம் ஓய்வு நேரம் இருக்குதோ உட்கார்ந்து இதை வாசியுங்கள். பாருங்க, பாடும் கிண்ணம், சிங்கிங் பவுல், சுய சிகிச்சை முறை. இந்த பாடும் கிண்ணத்தை யாரெல்லாம் பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக தெரபிஸ்ட். நீங்கள் தெரபிஸ்டாக இருக்கீங்க, ஏதாவது ஒரு தெரப்பி கொடுக்குற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த இசையும் சேர்த்து கொடுங்களேன். அவங்க வியாதி சீக்கிரமாக குணமாகும், அடிஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தது ஹீலர்ஸ். இந்த ஹீலர்ஸ் இருக்கீங்க இல்லைங்களா, அக்குபஞ்சர், ரீக்கி, பிராணிக் ஹீலிங், இது போன்ற ஹீலர்ஸ் இந்த மெடிடேஷன் பவுல் மூலியமாக இசை அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது இன்னும் சீக்கிரமாக குணமாகும். எளிமையான வழி. ஹீலர்ஸ் பயன்படுத்தலாம், தெரபிஸ்ட் பயன்படுத்தலாம். குறிப்பாக கவுன்சிலிங், இந்த மன உளைச்சலுக்கு கவுன்சிலிங் வருவாங்க. கவுன்சிலிங் வர்றதுக்கு முன்னாலேயோ இல்லை கவுன்சிலிங் முடிச்சதுக்கப்புறமோ இந்த இசையை அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, கவுன்சிலிங் முன்னால் கொடுத்தீங்கன்னா சரியான அவங்க உங்கள்கிட்ட கவுன்சிலிங் வாங்கிக்குவாங்க. கவுன்சிலிங் கொடுத்ததுக்கப்புறமா இசையை கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அட்வைஸை ஞாபகத்தோடு சரியாக பண்ணுவாங்க. எனவே கவுன்சிலிங் கொடுக்குற நண்பர்கள் இந்த இசையும் சேர்த்தி கொடுங்க. நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும், நல்ல பயன் இருக்கும். ஒரு சாதாரண மனிதர்கள் இதை பயன்படுத்தலாம். எனக்கு எந்த நோய் இல்லைங்க, மன கஷ்டம் இல்லைங்கன்னா கூட இந்த சிங்கிங் பவுல் மூலமாக கிடைக்கிற அந்த இசை உங்களுடைய உடலை மனதை உயர்த்தும். நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம். ஏற்கனவே ஆரோக்கியமாக இருக்கிறவங்க கூட இதை பயன்படுத்தும் பொழுது இன்னும் ஆரோக்கியம் அதிகரிக்கும். மனதினுடைய நிலை மேல் நோக்கி செல்லும், உயர்ந்த நிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். பேஷன்ஸ் நோயாளிகள் கண்டிப்பாக பயன்படுத்தும். யோசிச்சு பாருங்கள், இருக்கிறதுலே சிம்பிளான சிகிச்சை. இசையை உருவாக்கி, நாமளே இசையை உருவாக்கி கேட்பதின் மூலியமாக நோயாளிகள் நீங்களே குணமாயிடலாங்க. இது ஒரு செல்ஃப் ஹீலிங். எந்த நோய் இருந்தாலும் நோயாளிகள், பேஷன்ஸ், இந்த இசை நீங்களே உற்பத்தி செய்து ஒரு இசையை கேட்கும் பொழுது நோயின் தன்மை சீக்கிரமாக குறையும். உடனடியாக உங்கள் நோயில் காணாமல் போய்விடும். எனவே நோயாளிகள் கண்டிப்பாக இந்த பவுல் பயன்படுத்தணும். செஞ்சு பாருங்க, சீக்கிரமாக குணமாயிருவீங்க. யாருடைய உதவி இல்லாமல், யாரையும் போய் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, யார்ட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்களே வைத்தியர். நோயாளிகளுக்கு ஒரு அருமையான வரப்பிரசாதம் இந்த சிங்கிங் பவுல். இந்த இசையை எப்பொழுது கேட்கலாம்? எப்பொழுது வேண்டுமானால் கேட்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் உருவாக்கலாம். புரிஞ்சுக்குங்க. என்னைக்காவது யாராவது தண்ணி அடிக்கிறதுக்கு, தம் அடிக்கிறதுக்கு சிறந்த நேரம் எதுவும் கேட்டிருக்கீங்களா? கெட்ட காரியம் பண்ணுறதுக்கு மட்டும் எந்த நேரம் வேணாலும் பண்ணும் பொழுது நல்ல காரியம் ஏங்க பண்ணக்கூடாது? இதற்கு நேரங்காலெலாம் கிடையாதுங்க. நைட்டு 12 மணிக்கும் நீங்கள் இசையை உருவாக்கலாம், கேட்கலாம். காலைல 4 மணிக்கும் கேட்கலாம், மதியம் 12 மணிக்கும் கேட்கலாம். இந்த இசையை உருவாக்குவதற்கு, இந்த பாடும் கிண்ணங்களை பயன்படுத்துவதற்கு நேரம் காலம் கிடையாது. 24 மணி நேரத்தில் எப்பொழுதெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அந்த நேரம் நல்ல நேரம். எனவே இதற்கு நேரம் காலம் கிடையாது. சிங்கிங் பவுல் பயன்படுத்துறதுக்கு ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்குதா? வயது வரைமுறை இருக்கான்னு கேட்டால் இல்லை. கர்ப்ப காலத்துலேயும் கேட்கலாம், பிறந்த குழந்தையும் கேட்கலாம், பள்ளிக்கூடம் போகிற குழந்தையும் கேட்கலாம், காலேஜ் போகிற குழந்தையும் கேட்கலாம், வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் கேட்கலாம், ஆஃபீஸ்க்கு போகிறவங்க கேட்கலாம், வயசானவங்க கேட்கலாம். சொல்கிறேன், எந்த வயதாக இருந்தாலும் பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா வயது உள்ளவர்களும் இந்த இசையை அனுபவிக்கலாம். இந்த சிங்கிங் பவுலுக்கு வயது வரம்பு கிடையாது. இந்த சிங்கிங் பவுல் வேலை செய்கிற விதத்தை நீங்களே உணரலாம், அனுபவிக்கலாம். நண்பர்களே, இதில் தண்ணி ஊற்றிடுங்க.
தண்ணி ஊற்றிட்டு இதே மாதிரி நீங்கள் அந்த சப்தம் எழுப்பி அதை வேடிக்கை பாருங்கள், தட்டி பாருங்கள், சவுண்டு பண்ணி பாருங்கள். அந்த தண்ணியில் ஏற்படுற மாற்றங்களை கவனிங்க. இந்த வீடியோ பாருங்கள். தண்ணி ஊற்றி அதை இசைக்கும் பொழுது அந்த தண்ணி எப்படியெல்லாம் அதிருது அப்படிங்கிறத பாருங்கள். ஹாப்பியாக அதிருது. அதில் ஏற்படுற அந்த மாற்றத்தை கவனிங்க. இப்படி நாம் இதை தண்ணி ஊற்றி செய்யும் பொழுது எப்படி அந்த அதிர்வுகளை நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்களோ, தண்ணி ஊற்றாமல் இந்த பவுலில் நாம் சப்தத்தை எழுப்பும் பொழுது அது நம்ம உடம்புக்குள்ளே போகுது. ரத்தம் இருக்கு இல்லைங்களா, தண்ணியில் ஏற்படுற அதே அதிர்வு தான் நமது ரத்தத்தில் ஏற்படும். அப்போது ரத்தம் கெட்டியாக இருந்துச்சுன்னா வியாதி, ரொம்ப தண்ணியாக இருந்தால் வியாதி. அதுக்கான சரியான டென்சிட்டியில் இருக்கணும். இந்த பவுலில் வர சப்தம் என்ன பண்ணும், ரத்தத்தில் அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா இதே அதிர்வை ஏற்படுத்தி ரத்தத்தை அதிக திக்னஸ் இல்லாமல், அதிக லிக்விடாக இல்லாமல் நார்மலான ஒரு டென்சிட்டி கொண்டு வரும். இன்னும் சொல்லப்போனால் இது இரத்த சுத்தி கிண்ணங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் வர இசையை கேட்கும் பொழுது ரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது. நமது ரத்தத்தை சுத்தம் செய்கிறது மூலியமாக நமது எல்லா செல்களையும் குணப்படுத்த முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும். எனவே இரத்தத்தை சுத்தம் செய்வதற்கு எவ்வளவோ ஆலோசனைகள் இருந்தாலும் இது ஒரு எளிமையான இசை மூலமாக இரத்தத்தை சுத்தம் செய்வது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. எனவே உங்கள் இரத்தத்தை சுத்தம் செய்யுங்கள். இந்த மெடிடேஷன் பவுல் பயன்படுத்தி அதிர்வுகளை ஏற்படுத்தி இரத்தத்தை சுத்தம் செய்யும் பொழுது நம் உடம்புல எல்லா வியாதிகளும் குணமாகிறது. இரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது. சுத்தமான இரத்தமே அனைத்து வியாதிகளுக்கும் மருந்து. கெட்டுப்போன இரத்தமே எல்லா வியாதிகளுக்கும் காரணம். எனவே இரத்த சுத்தி கிண்ணங்களை பயன்படுத்துங்கள். உங்கள் இரத்தத்தை சுத்தம் செய்யுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். இந்த மெடிடேஷன் பவுல் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும். அம்மி இயற்கை அங்காடியில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். AAMMII.comல நீங்கள் இந்த சிங்கிங் பவுலை ஆன்லைன் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண தெரியாதவங்க 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த சிங்கிங் பவுலை கொரியர் மூலமாக வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். வணக்கம்.